கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். மாத பலன். ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்குறோம். மகரம், உத்திராடம், திருவோணம், விட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், வக்கரகதியில் இருக்கார். இருந்தாலும் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனக்காரகனான குருவனுடைய பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. கவலைப்பட தேவையில்லை, பணம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே உள்ள ஒற்றுமை சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ராகுவும் சனியும் 2ஆம் இடத்துல இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை. என்னதான் குரு பார்த்தாலும் பேச்சில் கொஞ்சம் தடிப்பான பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த மாதம், அதாவது ஆடி மாதம் பார்த்தடையானால் பொதுவாகவே, அதாவது இந்த ஆடி மாதம் 17/7/2025 16/8/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சூரியன் வரும். அது அந்த அளவு பெரிய விசேஷத்தை கொடுக்காது. ஆனால் எல்லா வருஷத்துலேயும் இந்த ஆடி மாதத்தில் 7ஆம் இடத்துல தான் சூரியன் இருப்பார். இருந்தாலும் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா சூரியன் தனிச்சிருக்கார். 8ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர்ஸ் இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 7ஆம் இடத்துல சூரியன் தனிச்சு இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் அரசாங்க சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். 29ஆம் தேதியிலிருந்து பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக பார்த்தோன்னா வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கலாம். நீங்கள் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேல் படிப்பு நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். தடைபடாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறது. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியும் போய் புதன் போய் இருக்கிறதும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தேவையில்லாமல் உங்களுடைய உடல் நலம் கெடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவத்திற்குன்னு செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தடையானால் இந்த மாதத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடும். மருத்துவத்திற்குன்னு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு விசா, அதாவது அவங்களுக்கு பிஆர் பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஷேர் இண்டிசஸ்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது தவிர வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். மொத்தத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 26/7/2025 28/7/2025 வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தில் உண்டான சந்திராஷ்டம காலகட்டம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணலாம். அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் நீங்கள் போய் இந்த அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. அது உங்களுடைய நிச்சயமாகவே சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சனிக்கு உண்டான வழிபாடுகளை பண்ணுறது நல்லது. வாரம் போய் இந்த சனி பகவானுக்கு உண்டான, அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள் தீபம் போட்டு வாங்கும்.
அதை தவிர கால பைரவரை வழிபட்டுட்டே வாங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இதை தவிர நீங்கள் முருகன் கோவிலுக்கு, அதாவது இந்த திருச்செந்தூரோ சுவாமி மலையோ போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.